ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடுல மஸ்ட்டு விசிட்டு ஹிடன் டெம்பிள்னு சொல்லலாம். அந்த டெம்பிளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அந்த டெம்பிள் நேம் பார்த்திங்கன்னா நட்ராடீஸ்வரர் ஈஸ்வரன் டெம்பிள். ரொம்ப நாளாக போகணுன்னு பிளான் பண்ணோம், தள்ளி போயிட்டே இருந்தது. ஈஸ்வரர் என்னமோ இன்றைக்கி தான் எங்களை அழைச்சிருப்பார் போல். பிளான் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஈவினிங் ஒரு 3:30 4 o'clock பக்கம் வண்டி எடுத்தோம். ஒரு 45 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டெம்பிள் கிட்டே வந்துட்டோம். இந்த டெம்பிளோட அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காவேரி ஆற்றில் வந்து நடுவில் வந்து பாறைக்கு நடுவில் வந்து சிவா வந்து லிங்க ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. இதுக்கு நம்ம போகணுன்னா பார்த்திங்கன்னா 2 வே தான் இருக்குது. இன்னொன்று இந்த பாலை வழியாக நம்ம வந்து 2 வீலரு இல்லைன்னா 4 வீலர்லேயும் போகலாம். ஆனால் ஒரு காரு இது 2 பைக்கு தான் போக முடியும், அந்தளவு தான் இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து பர்சலில் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு 50 ருபீஸு. ஓவராலாக வந்து கோயிலை சுற்றி ரவுண்ட் அடித்தோம்னா அதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இங்கே வந்து ஃப்ரீ தான். பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் கடைலாம் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு காலை கழுவிட்டு மேலே ஏறி தரிசிக்க போகிறோம். இப்போ சிவாவுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க வியூவு. ஒன்றும் பீஸாக இருக்குது. கடலில் வருது ஆற்றுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சிவா இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனவொடனே கணேசப்பா இருக்காங்க. கணேசப்பாவை வந்து நாங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே ஒரு கணேசப்பா இருக்காங்க ஆரஞ்சு இதில். அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணோம்னா இங்கே வந்து அம்மா இருக்காங்க. இங்கே பாருங்கள், நடராஜர் ஸ்டாச்சு நல்லா இருக்குங்க, நல்லா பீஸாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கிராஸ் பண்ணி வந்த வே பிரிட்ஜ் இருக்குல்ல, அது பாருங்கள், அது தெரியுது. இங்கே வந்து இவங்களும் இருக்காங்க, முருகனும் இருக்காங்க. நல்லா ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் கிளம்புங்க தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 3:30 4 o'clock பைக் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மஸ்ட்டு விசிட் பிளேஸு இது வந்து கண்டிப்பாக நம்ம திருச்செங்கோடு சைடு இருக்கவங்க, இந்த நாமக்கல் சைடு இருக்கிறவங்க அவங்களாம் வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் வந்து இந்த மஸ்ட்டு விசிட் டெம்பிளை வந்து பாருங்கள். பார்த்துட்டு பீஸாக இருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் போனதே தெரில. அவ்வளோதான், நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட வரலாறு வந்து அந்த கோயில்லையே வந்து ட்ராயிங் மூலிமா இது பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அவ்வளோதாங்க. அது அங்கேருந்து கிளம்பி என் ஒய்ஃபு சாய்பாபா ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க. சாய்பாபா டெம்பிளுக்கு போகணுன்னு சொல்லி கேட்டதுனால நாங்கள் அப்படியே வந்து சாய்பாபா டெம்பிளுக்கு வந்துட்டோம். நல்லா இங்கேயும் நல்லாயிருக்குங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியாது. இந்த ஈரோடு சைடு இருக்கவங்க, இந்த பள்ளிப்பாளையத்து சைடில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். இது வந்து சீரடி சாய்பாபா டெம்பிள். இந்த டெம்பிளும் நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலும் இருக்குது. இந்த சாய்பாபா பின்னாடி ஐயப்பன் கோயிலும் இருக்குது. நல்லாயிருக்கும். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.